Hi friends, welcome to Conquer IS Hindi News Analysis dated 27 July 2020. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டா இருக்காரு இவரை பத்தி தான். யார் இவரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பிரசாத் பூஷன், ஒரு லாயர். இவரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்காரு. சரி, இவர் பத்தின நியூஸ் எப்படிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. பிரசாத் பூஷன் faces Supreme Court criminal contempt today. Indian Express, the chilling effect of criminal contempt, scandalization as contempt, a motorcycle and an art of court management அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய எடிட்டோரியல் பேஜ்ல கிட்டத்தட்ட 3 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இத பத்தி தான் கம்ப்ளீட்டா பேசியிருக்காங்க. சரி, இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை நீங்க எதுல போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த்ல சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையவே கிடையாது. சரி, அப்ப இந்த வார்த்தையை எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? எது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. இந்த ஆக்ட்ல தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கறதையே டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, போத் ஃபார் ஹை கோர்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். அதாவது ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரொசீடிங்ஸ், இல்ல அவங்க செய்யக்கூடிய எந்த செய்கையுமே வந்துட்டு என்ன பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பெர்பெச்சுவல் மெமரி, பிற்காலத்துல எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல ஏதோ ஒரு எவிடன்ஸ் மாதிரி இன்னொரு கேஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி. இது ஒன் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. இதை வந்துட்டு எது மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா, லீகல் பிரசிடென்ட் ஏதோ ஒரு கேஸ் வாதாட போகும்போது இன்னொரு கேஸை வந்துட்டு கோர்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அதை பேசிஸா வச்சுட்டு இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் நடக்கும். செகண்ட் என்ன பவர் இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுக்கு அடியில சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் த பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதாவது கோர்ட் சொல்றது எதையாச்சும் செய்யாம இல்ல அதை வந்துட்டு டீக்ரேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேசுறாங்க அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை ஆஸ் பர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 there are two types of contempt of court. ஒன்னு வந்துட்டு சிவில் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்துட்டு கிரிமினல் கண்டெம்ட். அது என்ன சிவில் கண்டெம்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, willful disobedience to any judgment, எனி ஆர்டர் இல்ல ரிட் எதுக்குமே நீங்க வந்துட்டு வில்ஃபுல்லா வேணும்னே வந்துட்டு கோர்ட் சொல்லக்கூடிய ஆர்டரை நீங்க ஒபே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கோர்ட் அந்த யாரு அந்த பர்சன் ஒபே பண்ணாம இருக்காங்களோ அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். The second type of contempt of court is criminal court of contempt of court, which means that ஏதோ ஒன்னு கோர்ட்டை பத்தி பப்ளிஷ் பண்றாங்க, ஏதோ ஒன்னு பப்ளிஷ் பண்றாங்க மீடியால, இல்ல ஏதோ நியூஸ் பேப்பர்ஸ் எதுல வேணாலும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஆனா அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயம் கோர்ட்டோட மதிப்பை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல, இல்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா ஏதாச்சும் விஷயம் எழுதுறாங்க, இல்ல அவங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, அது அவங்களால ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாம அவங்கள ஸ்டாப் பண்ணுது, இப்படிங்கிற பட்சத்துல அது கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஒருவேளை கோர்ட் சொல்லதை நீங்க கேட்கல இல்ல டிஸ்ஒபே பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமமா 6 மாசம் வரைக்கும் ஜெயில இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணி வைக்கலாம். சோ மேக்சிமம் லிமிட்டே எவ்வளோ? 6 மாசத்துக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. இல்ல ரெண்டுமே சேர்த்தும் கூட என்ன பண்ணுவாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு கோர்ட் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பத்தி ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் பர்டிகுலர் பர்சன் பிரசாத் பூஷன் வந்துட்டு இப்போதைய மட்டும் ஃபேமஸ் பர்சனாலிட்டி கிடையாது. ரொம்ப வருஷமா ஹி இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன், சுப்ரீம் கோர்ட் லாயர். நிறைய வாய்ஸஸ் ஜுடிஷியரியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல டெமோக்ரஸியில இருக்கக்கூடிய நிறைய கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இதை ரொம்ப வெளியில எடுத்து பேசக்கூடிய ஆள். இன்னும் ரொம்ப எப்ப இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012ல அண்ணா ஹசாரே ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பெருசா நடத்தி இருந்திருப்பாரு. அதுல ஒன் ஆஃப் தி பர்சன் இஸ் பிரசாத் பூஷன் ஆல்சோ. சோ அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேளுங்க. இவர் மேல வந்துட்டு நீங்க கோர்ட் அவமதிக்கிற மாதிரி சில செயல்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சுவோ மோட்டோவா, அது என்ன சுவோ மோட்டோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியரியே தானா முன் வந்து
ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு தான் சுவோ மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2020 ஜூன் 27 அன்னைக்கு பிரசாத் பூஷன் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, த ரோல் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி டியூரிங் லாஸ்ட் 6 இயர்ஸ். அதாவது 6 வருஷமா இந்த ஜுடிஷியரி எப்படி டெமோக்ரஸியை டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காரு. பிளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த 4 சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவோட ரோல் என்ன அப்படிங்கறதையும் பேசியிருந்தாரு. இது இப்பன்னு மட்டும் அவர் பேசுறது கிடையாது. 2009லயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 16 வருஷமா வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க. நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் இவங்க மேல இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா நிறைய கரப்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்க பண்றாங்க. ஆனா ரொம்ப பெருசா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அப்பயே வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த ஜூன் 27 ட்வீட் ரொம்ப பெருசா வைரல் ஆகவே இல்லை. ஆனா 29th ஜூன் அன்னைக்கு இவர் போட்ட ட்வீட் யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாப் தேவ பத்தி. இவர் வந்துட்டு ஒரு பைக் ஹேர்லே டேவிட்சன் அப்படிங்கிற பைக்ல உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு பிக்சர் வந்துட்டு இவர் ட்வீட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வந்துட்டு பைக்ல ஹெல்மெட் இல்லாமையும் பிளஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஃபேஸ் மாஸ்க் இல்லாமையும் சுப்ரீம் கோர்ட்டே லாக்டவுன்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரோட விரக்தியை வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் freedom of expression that is given in your constitution. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பேசின ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல 29 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இன் பர்டிகுலரா நீங்க பேசினதா இருக்கட்டும், எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோடையும் இல்ல ஜுடிஷியரியோட மதிப்பையும் ரொம்ப குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு மேல கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற கேஸ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால மிஸ்ரா அப்படிங்கிற ஜட்ஜ் வந்துட்டு பிளஸ் 2 மோர் ஜட்ஜஸ் சேர்ந்து சுவோ மோட்டோவா கேஸை எடுத்திருந்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்த எடிட்டோரியல் ஆர்டிகிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேண்டலைசிங் அண்ட் கண்டெம்ப்ட். அதாவது அவதூறு அப்படிங்கிறது ஸ்கேண்டலைசிங், கண்டெம்ப்ட் அப்படிங்கிறது அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சோ அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு இனிஷியேஷன், அதாவது ஒரு கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஒரு லாயர் ஆக்டிவிஸ்டுக்கு அகேன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டைரக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல எதை வந்துட்டு நமக்கு மைண்டுக்கு ஜாஸ்தியா கொண்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிரிங்கிங் டு ஃபோக்கஸ் த நெசசிட்டி. இந்த மாதிரி ஒரு லா வந்துட்டு தேவையா இப்போதைய சிச்சுவேஷன்ல? ஏன் இப்போதைய சிச்சுவேஷன்ல இந்த லா தேவையா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா இது சோஷியல் மீடியா உலகம். யாரை பத்தி வேணாலும் நிறைய பேரு கிரிட்டிசிசம் கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், இது ஜென்ரலா சோஷியல் மீடியால நடக்கக்கூடியது. இதை நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாமையும் போயிட்டு இருக்கு, ரொம்ப அளவுக்கு மீறியாவும் போயிட்டு இருக்கு. ஆனா ஹையர் ஜுடிஷியரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல, ஏன்னா நிறைய கேசஸ் ராதர் இட் பி சிட்டிசன்ஷிப் ஆக்டா இருக்கட்டும், இல்ல எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கக்கூடிய கேசஸா இருக்கட்டும், இன்னும் ரொம்ப முக்கியமா கான்ஸ்டிடியூஷனலா தேவைப்படக்கூடிய விஷயம் கேசஸ் நிறைய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஆர்டிகிள் எழுதியிருக்கவர் என்ன சொல்றாருன்னா, ஹையர் ஜுடிஷியரி should not really be expending its time and energy invoking its power to punish for contempt of itself. So இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரியான கேசஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த இடத்துல எதை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஜுடிஷியரி எவ்வளவுக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வரக்கூடிய கிரிட்டிசிசத்தை டாலரேட் பண்றாங்க. ஏன்னா இவர் அடிக்கடி வந்துட்டு அலிகேஷன்ஸ், கரப்ஷன் சார்ஜஸ் வந்து ஜட்ஜஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்குங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் இவர் நிறைய பேசியிருக்காரு. அப்ப கண்ட்ரி வந்துட்டு கண்ட்ரில இருக்கக்கூடிய ஜுடிஷியரி எவ்வளவுக்கு அவுட் ஸ்போக்கனா இருக்கு, தனக்கு வரக்கூடிய கிரிட்டிசிசத்தை எவ்வளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல தனக்கு அகெயின்ஸ்டா பேசக்கூடிய எல்லார் மேலையும் இந்த மாதிரி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போடும் போது இது எதை இக்னோர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இட் இஸ் இக்னோரிங் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ். தன்னை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இந்த இந்த இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னா, நம்மளோட லாவே அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஸ்கேண்டலைஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு கோர்ட்டோட அத்தாரிட்டியை ரொம்ப கம்மி பண்றதா இருக்கட்டும்,
இது எல்லாமே ரொம்ப பெரிய அஃபென்ஸ் மாரி நம்மளோட லாவே சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ அப்ப இப்போதைக்கு நம்மளோட கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 நம்ம ரீவிசிட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம இதுல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு இந்த சேஞ்சஸ் கொண்டு வரத அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. ஏன்னா சில பேரு வேணும்னே கோர்ட்டோட ஆர்டர வந்துட்டு ஒபே பண்ணாம போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி சில நேரம் ஃபோர்ஸ்ஃபுல்லா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்துருங்கிறதுக்காகவே சில நேரம் பியூரோக்ராட்ஸ் எல்லாம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அந்த ஆர்டர் அபைட் பண்ணி நடப்பாங்க. அது இல்லாம போயிடும். பிளஸ் ஜட்ஜஸ்க்கு இது த்ரெட்டா போயிடும். அதனால இதை ரீவிசிட் பண்ணக்கூடாது. இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் லாவை மாத்தக்கூடாது, கோர்ட் ஆக்ட மாத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஜுடிஷியரிங்கிற இன்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் தனக்கு நீதின்னு ஒருத்தர் கொடுக்கறவங்கள வந்துட்டு நம்ம தப்பான பார்வையிலயோ இல்ல இவங்களே இவ்வளவு மோசமா இருக்காங்களே நம்ம இவங்க கிட்ட போய் எப்படி ஜஸ்டிஸ் வாங்குறதுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செட்டப் இருக்கு அப்படின்னு ஆர்டிகல் சொல்லுது. சோ அப்ப இட் இஸ் இன்வோக் தட் சம் பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல, ஆனா இது ஒன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போது மக்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா, ஏன் இவங்க நம்மள ரொம்ப ஜுடிஷியரிக்குள்ள நடக்கக்கூடியதை தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜுடிஷியரில என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கு, ஏன்னா ஜுடிஷியல்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர்ல பண்றாங்கிறதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்ப ஏதோ இவங்க ஹைட் பண்றாங்கன்னு மக்களுக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் பிலீவ்டு தட் 18th செஞ்சுரியில இங்கிலாந்து தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சோ அப்ப இந்தியா இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ங்கிறத யாருக்கிட்ட இருந்து பாரோ பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து பாரோ பண்ணிருக்கோம். ஜென்ரலா அந்த காலத்துல எப்படிங்க இருந்தது, ஒரு அரசர் வந்துட்டு ஆண்டுட்டு இருந்தார். அவர் தான் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு நீ பண்றது தப்பு சரி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸும் கிங் தான் கொடுத்து, அவரை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், அதாவது இந்த நியாயம் கொடுக்கிறவர் வந்துட்டு அவரை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஒரு பிளேஸ் ஆஃப் க்ளோரி மாதிரி இருந்தது. ஆனா இதையே இங்கிலாந்து அரசே 2012 என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி வேணாம், இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நமக்கு வேணாம். ஏன்னா இது வந்துட்டு நம்மள வந்துட்டு பொறுப்பான ஒரு ஜூரிஸ்டிக்ஸா ஆக்க மாட்டேங்குது, பொறுப்பான ஜட்ஜஸா வந்துட்டு மாத்த மாட்டேங்குது, இது நம்மள அக்கௌண்டபிளா வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கிலாந்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா 2013ல அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா யுனைடெட் கிங்டமோட லா கமிஷன் ரிப்போர்ட் 2012ல இது அபாலிஷ் பண்ணிருங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுனால 2013ல இங்கிலாந்துலயே இந்த ஸ்கேண்டலைசிங் த கோர்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ல கொண்டு வரணும். So it is only the fear of scandalizing the judiciary that restrains much of the dilemma. So நிறைய பேரு ஜுடிஷியரிய பத்தி பேசாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எங்க நம்ம மேல இந்த கண்டெம்ப்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவும் ரொம்ப பேசுறது கிடையாது, பப்ளிக்கும் ரொம்ப பேசுறது கிடையாது. அதனால இந்த ஜுடிஷியரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறத பத்தி ரொம்ப பெருசா எக்ஸாமினேஷன் நடக்கிறதே கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், மோட்டார் சைக்கிள். சோ இந்த ஆர்டிக்கல்ல இவர் யாரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் பைக்ல வந்துட்டு உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் வைரல் ஆனதுனால சரி ஓகே, அதுல என்ன தப்பு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட பிரைவேட் லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்றாரு, இல்ல ஏதோ ஒரு அந்த பர்டிகுலர் டைம்ல மாஸ்க் கலட்டி இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துட்டு பிரசாத் பூஷன் எடுத்துட்டு வந்து ட்வீட் பண்றாருன்னா ஓகே ஃபைன், எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இன் இந்தியா, தட் இஸ் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட், அது எல்லாமே ஓகே. ஆனா சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதினவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. சோ திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் a சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹை கோர்ட். சோ இவர் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ரியாக்ஷன் முதல்ல கோர்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, ஓகே ஃபைன், எல்லா கிரிட்டிசிசத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணும்
பண்ணணுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கிடையாது. எந்த கிரிட்டிசிசம் நிஜமாலே சுப்ரீம் கோர்ட்டோட டிக்னிட்டியை டிகிரேட் பண்ணுதோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க. இப்போதைய கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்துட்டு தேவையா? ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியரி எல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரக்கூடிய இடத்துல ரொம்ப லிபரலான வியூஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த லிபரலான வியூஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நாங்க இந்த மாதிரி தேவையில்லாததுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு முக்கியம் பப்ளிக் எங்க மேல கான்பிடென்ஸா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். அண்ட் தி செகண்ட் திங் இஸ் தட் இஸ் திஸ் அபவுட் பீயிங் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கிரிட்டிசிசம்? நீங்க கிரிட்டிசிசத்துல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேசஸ் வந்துட்டு ஒருத்தர் மேல ஃபைல் பண்றீங்களா? இல்ல நீங்க நிஜமாலே இந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எவாலுவேட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போறீங்களா? ஒருவேளை நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான த்ரெஷ்ஹோல்டு டெஸ்ட் எவ்வளோ? என்ன மாதிரியான அலிகேஷன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஒருவேளை நீங்க இந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வந்துட்டு அவங்க தாண்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க இதை என்கொயர் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்களா? இல்ல வழக்கம் போல எல்லாத்தையுமே வந்துட்டு மூடி மறைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஃபோர்த் திங் வாட் ஹி ஹஸ் செட் இஸ் தட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஏன்னா இவர் வந்துட்டு நிறைய பேரை கரப்டட் பர்சன்ஸ் இன் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பெஞ்சோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் பெஞ்சோட சைஸ். அப்ப 3 பேர் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இதுதான் ரைட் பெஞ்ச் சைஸா? ஏன்னா இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஜுடிஷியல் பர்சன்ஸையே நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க, கேள்வி கேட்டிருக்காருன்னு இவர் மேல கண்டெம்ட் இது பண்ணிருக்கீங்க. சோ அப்ப இவர் வந்துட்டு இந்த பிரசாத் பூஷனா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் மிஸ்ரா ஹூ ஹாஸ் பீன் த ஹெட்டிங் திஸ் பெஞ்சா இருக்கட்டும், இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல கன்ஃபரன்டேஷன்ஸ் இருக்கு. 2019 கண்டெம்ட் கேஸ், அதாவது சிபிஐ டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண கண்டெம்ட் கேஸ்லயா இருக்கட்டும், இல்ல எலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்டோரல் சிஸ்டம்ஸை பத்தின இருக்கக்கூடிய கேசஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இவருக்கும் ஜஸ்டிஸ் மிஸ்ராக்கும் கன்ஃபரன்டேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பெஞ்சோட சைஸா இருக்கட்டும், அதுல யார் யார் இருக்காங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போதைய சிச்சுவேஷன்ல ரைட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஸ் திஸ் த ரைட் டைம் ஃபார் தீஸ் இஷ்யூஸ் டு டேக் அப்? ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா அப்படின்னு பார்க்கணும், எலெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இப்போதைக்கு இது எடுக்கணுமா? ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு டெலிபரேட்டா ஜஸ்டிஸோட நெசசிட்டி வந்துட்டு தேவையா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூவை டேக் அப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இதை பார் கவுன்சில் எப்படி வந்துட்டு எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? இல்ல இந்தியாவோட கோர்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல தனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறாங்களா இல்ல லோவர் டவுன் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பத்தி இவர் வந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆர்டிக்கல்ல. மற்றது எல்லாமே ரொம்ப நார்மலா வந்துட்டு பேசியிருக்காங்க. வாட் இஸ் த சிச்சுவேஷன் தட் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படிங்க இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நம்மளே யோசிக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் தான். மெயின்ஸ் எழுதும் போது வந்துட்டு கொஞ்சம் கவனமா இந்த மாதிரியான டாபிக்ஸ் படிக்கும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். லைக் ஏதாச்சும் ஒரு ஜட்மெண்ட்ஸோ எதையோ ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட் பண்ணும். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிகார்டிங் திஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ் த சில்லிங் எஃபெக்ட் ஆஃப் கிரிமினல் கண்டெம்ட். திஸ் ஆர்டிகல் வாஸ் ரிட்டன் பை ஏபி ஷா who was the former chief justice of India. So இவர் வந்துட்டு சில கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேசஸ் கோட் பண்ணியிருப்பாரு, எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு கோட் பண்ணியிருப்பாரு. நீங்க மெயின்ஸ் எழுதும் போது எது மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன பேசியிருக்காரு, இவர் என்ன வந்துட்டு கோட் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா பாத்துக்கணும். சரி, இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரும் அதே தான் பேசியிருக்காரு. நிறைய பிரச்சனை இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனலி வேலிடான்னு பார்க்கணும், எலக்டோரல் பாண்ட்ஸ் மேட்டர் இருக்கு, ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷன் எக்கச்சக்கமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இதெல்லாம் அப்சல்யூட் அர்ஜென்சில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ட்வீட்டுக்கு நீங்க இந்த மாதிரி சுவோமோட்டோவா ரெஸ்பாண்ட் பண்றது வந்துட்டு எந்த விதத்துல சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சோ நமக்கு வந்துட்டு there is a need, ஒரு 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 தேவை இருக்குது. இந்த அத்தாரிட்டியை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணும், இந்த டிக்னிட்டியை இது பண்ணும் அப்படிங்கிறது. ஆனா இது எல்லாமே எதுல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மொனார்கிக்கல் ஆரிஜின். ஒரு கிங் தான் ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணுவாரு, அப்புறம் அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்
சிச்சுவேஷன்ல இந்த ஜட்ஜஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா சூட் ஆகல. எக்ஸ்ட்ரீம் எஸ் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டு பி கிவன் ஃபார் தெம். ஆனா எல்லா இடத்துலயுமே இவங்க சரி மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது த ஐடியா ஆஃப் தி டெமோக்ரஸி. அவங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறது இந்த டெமோக்ரஸிக்கு எப்படி இருக்கு, அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனால தான் யுனைடெட் கிங்டத்தோட லா கமிஷன் 2012 ரெக்கமெண்டேஷன்ஸ்ல லா ஆஃப் கண்டெம்ட் வந்துட்டு அந்த காலத்துல ஒரு க்ளோரி இந்த கோர்ட்டை சுத்தி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி இதை டெலீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் 2013ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறதையே யூகே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இந்தியன் சென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா த அப்ஜெக்டிவ் கண்டெம்ட் ஒன்னு வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட சேஃப்கார்ட் பண்றதா இருக்கு, இன்னொன்னு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல கான்ஃபிடன்ஸ் வரணும்னு இருக்கு. ஆனா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு சில இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்க கோர்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வைடா இருக்கு. இதை வந்துட்டு எப்படி வேணாலும் மிஸ்இன்டர்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரியான வைடர் டெஃபினிஷன்ஸ் கொடுக்கும் போது மேட்டர்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்துட்டு ரொம்ப பெருசா சர்ப்ரைஸ் வரவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே VR கிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கண்டெம்ட் ஆஃப் லா வந்துட்டு ரொம்ப வேகாவும் வாண்டரிங் ஜூரிஸ்டிக்ஷனாவும் இருக்கு. இதுக்குன்னு எந்த ஒரு பவுண்டரிஸுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கணும். சோ அதுதான் பப்ளிக் குட்டுக்கும் நல்லது. இல்ல அப்படின்னா இந்தியா என்ன மாதிரியான கண்ட்ரியா இருக்குன்னா ஒரு டெமோக்ராட்டிக் இருக்கக்கூடிய கண்ட்ரி. அப்ப நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாவும் கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்றோம் அப்படின்னா அதனால எங்களுக்கு கிரிமினல் கண்டெம்ட் சார்ஜஸ் வருது அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்கு, கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க எக்ஸசிவா எங்களை மதிங்க, எங்களை பத்தி அகெயின்ஸ்டா நீங்க பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பவர்ஸை என்னால யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும் போது பப்ளிக்கு ஜுடிஷியரி மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு இட் ஷுட் நாட் பி prevent பண்ணக்கூடாது, and it should not allow to be used as a means to prevent any or all criticisms of an institution. so அப்ப இத வந்துட்டு யாரும் தன்னை பத்தி அகெயின்ஸ்டா பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப இவர் சில கண்ட்ரீஸை கோட் பண்ணியிருக்காரு. the first one is Canada. so Canada வந்துட்டு contempt of court வந்துட்டு ரொம்ப ரியலா சப்ஸ்டாண்ட் நிஜமாலே அது வந்துட்டு இருக்கா, நிஜமாலே அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு ரீசன் அவுட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி உடனே இந்த இவங்க பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்னால அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டேஞ்சர் வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிரிமினல் contempt of court எடுத்துப்பாங்க. இதே மாதிரி அமெரிக்கால there is no longer use of contempt of court on judges or legal matters. இங்கிலாந்துல என்ன பண்ணிட்டாங்க, 2013ல abolish பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கோட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸ்பை கேட்சர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1980ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு கேஸ்ல. அதுக்கு அந்த கண்ட்ரியோட ஒரு பர்டிகுலர் மேகசின் டெய்லி மிரர் அப்படிங்கிறவங்க என்ன வந்துட்டு ஒரு வார்த்தை பப்ளிஷ் பண்றாங்கன்னா யார் யாரெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க போட்டோவை தலைகீழா போட்டுட்டு யூ ஓல்டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல கொடுக்குறாங்க. ஆனா இந்த இதை வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஏன்னா ஜட்ஜை பார்த்து என்ன சொல்றாங்க, யூ ஆர் அ ஃபூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜட்ஜு ஐ கேனாட் டினை தட் ஐ ஆம் ஓல்ட், நான் வயசானவன் நான் வந்துட்டு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுதான் உண்மை. ஆனா நான் முட்டாளா இல்லையா அப்படிங்கிறது அது மேட்டர் ஆஃப் perception. ஒருத்தருக்கு நான் முட்டாள் மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு நான் முட்டாள் மாதிரி தெரிய மாட்டேன். சோ அதனால இந்த இடத்துல நான் பவர் ஆஃப் கண்டெம்ப்ட யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்ப 1980ஸ்லயே there was some kind of maturity in that. அதே மாதிரி 2016ல டெய்லி மெயில் அப்படிங்கிறதுல Brexit பத்தி ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் எழுதி இருக்கும் போது ஜட்ஜஸ் கொடுத்தக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்னால அந்த ஆர்டிகல்ல ஜட்ஜஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா எனிமீஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா இந்த ஆர்டிக்கலையும் ரொம்ப பெருசா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்காம they would have ignored the judiciary எடுத்துக்காம they would have ignored that particular story. அப்ப which says that இந்தியன் கோர்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சில மெச்சூரிட்டி காமிக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காரு. இதுல ஒரு பர்டிகுலர் எக்ஸப்ஷன் யார சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்பி பரூச்சா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஜஸ்டிஸ். இவரு அருந்ததி ராய் இருக்காங்கல்ல, she is an activist. இவங்க ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேமுக்கு வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை. ஆனா அப்போதைக்கு இவங்களை எந்த ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லயும் இவங்களை உள்ள எடுக்கவே இல்லை. ஆனா இதுக்கு அப்புறமாட்டி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியில டெமான்ஸ்ட்ரேஷன் மேக் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கோர்ட்டை சைலன்ஸ் பண்ணுங்கிறதுக்கு கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களை கிரிட்டிசிசத்தை சைலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ யார் யாரெல்லாம் அவங்களோட டிஸ்அக்ரி பண்றாங்களோ அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு அவங்கள ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால இவங்க வந்துட்டு ஜுடிஷியரியை ஸ்கேண்டலைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு வித் ஃபைனோட. ஸோ அப்ப இப்போதைக்கு இந்த மாதிரி கிரிட்டிசிசத்தை சைலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரிக்ரெட் பண்ணது நம்ம ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம். ஏன்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலா உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அமுத்தி எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வராது. ரெஸ்பெக்ட்ங்கிறது தானா வரணும். ஸோ இது ரொம்ப உங்களோட சிச்சுவேஷன் என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் லேண்ட்மார்க் யூஎஸ் கேஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் வெச்சஸ் கலிபோர்னியா 1941ல அண்ட் enforced silence would probably engender resentment. ஒரு நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க சைலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னவா எதை வந்துட்டு உருவாக்கிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ரிசன்மெண்ட் சஸ்பிஷன் உள்ள என்ன பண்றாங்க இல்ல கண்டெம்ட் ஆஃப் தி பெஞ்ச். ஸோ அப்ப நாட் தி ரெஸ்பெக்ட் தட் இட் சீக்ஸ். ஸோ என்ன ரெஸ்பெக்ட் கேட்குறீங்களோ அது கிடைக்க போறது இல்லை. அதை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான கிரிட்டிசிசத்தை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன் கேன் ஒன்லி ஹோப் தட் தீஸ் ஃபியர்ஸ் ஆர் தேவையில்லாதது. உங்களை பத்தி நல்லது விஷயம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தேவையில்லாததுக்கு பயப்பட்டு உங்களோட டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். நல்ல தேவையான கேசஸை வந்துட்டு எடுத்து நடத்துங்க. பிகாஸ் கோவிட் சிச்சுவேஷன்ல the problems are greater அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். மைட் பி கவர்னன்ஸ் பேப்பர்ல பேப்பர் நம்பர் 2ல வரலாம், இல்ல 4th பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 4ல எத்திக்ஸ் பேப்பர்ல எவ்வளோத்துக்கு இன்டெகிரிட்டியா இருக்கு, பப்ளிக் கவர்னன்ஸ் ஜுடிஷியல் பாடி எவ்வளோத்துக்கு அக்கௌண்டபிளா இருக்குங்கிறதுல வந்துட்டு யூ கேன் ஹேவ் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல் ஃபார் யோர் மெயின் examination. Next பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் பிரைம் மினிஸ்டர் மோடி டு inaugurate the 3 COVID-19 testing facilities. ஓகே, இது எங்கெங்க பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் ரிசர்ச் நொய்டா, ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் மும்பை, ICMR National Institute for Cholera and Enteric Diseases கொல்கட்டா. அப்ப 3 இடத்துல ஹை த்ரோ அவுட் COVID-19 டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ். இது என்ன ஹை த்ரோபுட் ஸ்கிரீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ்ல ஒரே நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ஒரு நாள்ல 10,000 சாம்பிள்ஸ் வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரே நேரத்துல இன்னும் இவ்வளோ பேர் இது டெஸ்ட் பண்றாங்கன்னா வி கால் திஸ் அஸ் பூல்டு டெஸ்டிங். நிறைய பேரோட சாம்பிள்ஸ் எடுத்து ஒரேடியா டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஒருவேளை எல்லாருக்குமே நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா சாம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்ப தனித்தனியா இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸ் எடுத்து திருப்பி டெஸ்ட் பண்ணி யாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்ப இந்தியால டெஸ்டிங் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 3 இடத்துல எங்கெங்க நொய்டா, மும்பை அண்ட் கொல்கட்டா இடத்துல. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஹை த்ரோபுட் உள்ளக்கூடிய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்ல என்ன இன்னும் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹேஸ் ஹேவிங் ரெடியூஸ் டர்ன் அரவுண்ட் டைம். அது என்ன ரெடியூஸ் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும்ல அது ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்ட் ஆகக்கூடிய டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது. தி நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் லேப் பர்சனல்ஸ் டு இன்ஃபெக்ஷியஸ் கிளினிக்கல் மெட்டீரியல்ஸ். இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண, அதாவது கிளினிக்கல்ல டெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்போஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஆர்டிக்கல்.
The next article is World Page la Russian Navy will soon get hypersonic nuclear weapons அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு. வருஷம் annual naval parade நடக்கும். அதுல ரஷ்யா என்னென்ன மாதிரியான வெப்பன் டெவலப்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா இப்போதைக்கு வந்துட்டு என்ன மாதிரியான வெப்பன் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர்சோனிக் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் வெப்பன்ஸ். ஹைப்பர்சோனிக் சவுண்டை விட வேகமா டிராவல் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை we call it as hypersonic. So hypersonic speed is the one that greatly exceeds the speed of the sound, often stated as starting at speeds of Mach 5, அதாவது 5 Mach 5 இல்ல above போகக்கூடியத ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு ஸ்பீடா போகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இது எவ்வளவு ஸ்பீடா போகும் அப்படின்னா ரேடார்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இதனால என்ன பண்ண முடியும்னா இவ்வளவு ஸ்பீட்ல போகிறதுனால இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ராக் அண்ட் இன்டர்செப்ட். பிளஸ் வேற என்னமும் வச்சிருக்காங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் நியூக்ளியர் ட்ரோன், சப்மரைன்ஸ்ல இருந்து என்ன பண்ணலாம், லான்ச் பண்ணலாம். சோ அப்ப இவங்க என்ன மாதிரியான நியூக்ளியர் drone வச்சிருக்காங்க அப்படின்னா poised and underwater nuclear drone. It is designed to be carried by the submarine. Submarines வந்துட்டு இத கேரி பண்ணிட்டு போகும். இதே மாதிரி இன்னொரு hypersonic cruise missile வச்சிருக்காங்க. ரெண்டு டைப் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்துட்டு ballistic missile, another one is cruise missile. சரி, இந்த ballistic missile என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க இருந்து லான்ச் பண்றாங்களோ அதுல இருந்து அட்மாஸ்பியரை விட்டு வெளியில போயிடும். அதாவது கிராவிடேஷனல் புல்ல இருந்து வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்து எந்த ஸ்பாட்டையோ அதை வந்துட்டு ஹிட் பண்ணும். ஸோ அப்ப பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா என்ன பண்ண முடியாதுன்னா லொகேஷன்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. ஏன்னா அது அட்மாஸ்பியரை விட்டு வெளியில போயிடும் நம்மளோட ரேடாரை விட்டு. இதுவே க்ரூஸ் மிசைல் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோவர் அட்மாஸ்பியர்லயே பறக்கும். அப்ப நமக்கு தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இது என்ன பண்ணிக்கலாம், வேற எங்கேயாச்சும் மாத்தி விடணும்னா கூட மாத்தி விட்டுக்கலாம். ஸோ அப்ப ஜிர்கான் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் which can be deployed on the surface ships அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப பிளஸ் ரஷ்யா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க எங்களோட நேவி கெப்பாசிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் and we are getting literally 40 new vessels this year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இட்ஸ் லைக் அன் ஆர்ம்ஸ் ரேஸ் மாதிரி. ஏற்கனவே நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஆர்ம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தே ஆர் லிட்டரலி இன்க்ரீசிங் தேர் நேவி பொட்டன்ஷியல். லெட்ஸ் see what is happening இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கு. The next article is page number 1ல வந்துட்டு 200 ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு சைனா கிட்ட இருந்து வந்திருக்கு. அது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அப்ரூவலுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரதுக்கான ரூட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு பாத் வழியா வரும். ஒன்னு ஆட்டோமேட்டிக் ரூட், another one is கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட். இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டுக்கு ஏப்ரல் 2019ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணுதோ, ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிடுங்க. ஸோ இந்த லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா வரக்கூடாது. இது என்ன ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இல்லாத செக்டார்ஸோ, எதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இல்லாம இருக்கக்கூடிய செக்டார்ஸோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்ல வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல வந்துட்டு யூ கேன் கம் அவுட் வித் ஆட்டோமேட்டிக் ரூட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரலாம். அதாவது கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம நீங்க உள்ள கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆர்பிஐ கிட்ட என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட நாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் 30 daysக்குள்ள சொல்லணும். வேறஸ் எஃப்டிஐ இன் பர்டிகுலர் FDI in government approval route அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு அடியிலையும் போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ப இந்தியா 2019ல சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, ஏப்ரல் 2019ல சொல்லியிருந்தாங்கன்னா பேண்டமிக் சிச்சுவேஷன்னால எக்கனாமி ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எக்கனாமி டவுன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி நிறைய கம்பெனிஸோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சோன்னே ஷேர்ஸோட விலையும் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, கிடுகிடுன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப
இது இறங்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ஷேரோட மதிப்பு கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரு பணம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து வாங்கலாமா? இந்த மாதிரி வந்துட்டு கோவிட் சிச்சுவேஷன்னால என்ன ஆயிருக்கு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இல்லைன்னா இதோட மதிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருந்திருக்கும். அப்ப இது கம்மியாகுதுங்கிறதுக்காக யாராச்சும் வாங்க வராங்கன்னா யூ கால் இட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? வாங்கிக்கணும். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சைனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா வந்துட்டு நிறைய ஷேர்ஸை வாங்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இந்தியா இதை சைனா அப்படின்னு சொல்லாம யார் யாரெல்லாம் இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு கவர்மெண்டோட அப்ரூவலோட தான் ராதர் யூ ஆர் கோயிங் டு பை அ ஷேர், இல்ல நீங்க எஃப்டிஐல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்டோட அப்ரூவலோட தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ கிரேட்டர் ஸ்க்ரூட்டினிட்டி வந்துருச்சு. டிஃபென்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், டெலிகம்யூனிகேஷன்ஸ், மீடியா, இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான. ஸோ இதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வச்சிருந்தாங்க. இப்ப அது எசென்ஷியல் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல நான் எசென்ஷியல், இல்ல கிரிட்டிக்கல் செக்டார்ஸ், நான் கிரிட்டிக்கல் செக்டார்ஸ், எந்த டிஃபரன்சியேஷனுமே கிடையாது. நீங்க இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்றீங்களா, நீங்க கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்காம உள்ள இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்னால கிட்டத்தட்ட 200 ப்ரொபோசல் சைனா கிட்ட இருந்து இப்போதைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த மாதிரியான அப்பப்ப பாலிசி ரிவைஸ் பண்றது ஒன்னு மேக் இன் இந்தியா பிளான சக்சஸ் பண்ணும் வைக்கணும் அப்படிங்கறதுனால, பிளஸ் 2019ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வரணும். ஆனா இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னால நாங்க வந்துட்டு டைமை வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். 104 டேஸ்ல இருந்து 60 டேஸ் வரைக்கும் தான் கிளியரன்ஸ் வாங்கக்கூடிய டைம். ஆனா இப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ்னால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல டிலே வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இவ்வளோ நாள் ஆகணுமா நம்ம பர்மிஷன் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணிடுவாங்க, வெளியில எடுத்துட்டு போயிடுவாங்கங்கிற நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கிள் வந்துட்டு அகெயின் an editorial article, a revolution in policy mindset. நம்ம பாலிசி இப்போ டிரைவ் பண்ணக்கூடிய போது சில ரெவல்யூஷனரி மெஷர்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தக்கூடிய ஆர்டிக்கிள். இவங்க எதை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு சரி நம்ம சில டார்கெட்ஸ் வச்சு வேலை பார்ப்போங்க, ஏன்னா டார்கெட் செட் பண்ணாதான் நம்ம அதை எவ்வளவுக்கு ரீச் பண்றோம், நம்ம எதுல தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு 2015ல இருந்து 2030 வரைக்கும் 30க்குள்ள நம்ம என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல்ஸ் கொடுத்திருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஸ்டைனபிள் அப்படின்னா என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய ரிசோர்ஸை யூஸ் பண்ணும் போது வி ஹாவ் டு மேக் ஷூர் தட் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்துட்டு 17 கோல்ஸ் இருக்கு. பாவர்ட்டி இருக்கக்கூடாது, யாரும் வந்துட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரணும், அண்ட் லைஃப் பிலோ வாட்டர் எப்படி இருக்கணும், கிளைமேட்ல என்ன ஆக்ஷன் நடக்கணும்னு கிட்டத்தட்ட 17 கோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோல்ஸை வந்துட்டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஏன்னா எக்கனாமி வந்துட்டு ஒழுங்கா இப்ப ரன் ஆக மாட்டேங்குது. ஆனா இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம ஹெல்த் கேர் செக்டார் எப்படி இருக்கு, இந்த ஹெல்த் கேர் செக்டார்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த பேண்டமிக் என்ன காமிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில காமிச்சு கொடுத்துருச்சு. சோ அப்ப இந்த பேண்டமிக் ரெஸ்பாண்ட் பண்ணும் போது எவ்வளவு பேர் பாவர்ட்டியில இருக்காங்க, எவ்வளவு பேர் சாப்பிடாம இருக்காங்க, எவ்வளவு பேரோட லைஃப் வந்துட்டு லாஸ் ஆகுது. அப்ப எல்லா கவர்மெண்டோட அட்டென்ஷனும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இமீடியட்டா இப்ப இருக்கக்கூடிய ஹியூமன் அண்ட் ஹெல்த் கேர் எஃபெக்ட்ஸ் நம்ம எவ்வளவுக்கு சரி பண்றோமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸையும் நம்ம சீக்கிரம் சரி பண்ணணும். அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா எல்லா கண்ட்ரீஸும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கறத ஒரு ஒரு கோல் மாதிரி வச்சுக்கிட்டு பாவர்ட்டி எராடிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹங்கரை எராடிகேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஒளி காட்டி இந்த இடத்துக்கு நம்ம போகணுங்கிறத ஒரு டர்புலண்டான டைம்ஸ்ல நமக்கு காமிக்குது. ஸோ அப்ப இந்த பேண்டமிக் நமக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன இடத்துல வீக்னஸ் இருக்கு, சிஸ்டம்ல எந்தெந்த இடத்துல கேப்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா காமிச்சு கொடுத்துச்சு. அப்ப எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கோ, எந்தெந்த இடத்துல சிஸ்டமேட்டிக் கேப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிறைய ப்ராக்ரஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணும். பிளஸ் பிளெக்சிபிலிட்டியை வந்துட்டு
இன்க்ரீஸ் பண்ண, அதாவது யூ ஹேவ் டு ஸ்ட்ரென்தன் யோர் ரெசிலன்ஸ். ரெசிலன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. யூனிவர்சல் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க, கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வல்னரபிள் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இவ்வளவு வருஷமா நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துல எது பிரச்சனையா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான டேட்டா கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேட்டா எடுக்க. ஸோ அக்யூரேட் அண்ட் ரெகுலர் டேட்டா இருக்கிறதுனால இது நம்மளோட எஃபர்ட்ஸை வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா இது பண்ணும். பிளஸ் இனோவேட்டிவா நிறைய மெத்தடாலஜிஸ் பிரைவேட் செக்டார்ஸோட இது பண்ணி புது புது டெக்னாலஜிஸா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ், கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறதையும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புதுசு புதுசு ஒரு கிரைசிஸ் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய சொல்யூஷன்ஸ் எவால்வ் ஆகுது அப்படிங்கறதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா என்ன மாதிரியான ரெவல்யூஷன்ஸ் தேவை பாலிசி மேக் பண்ணும் போது மைண்ட் செட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணாலும் அது இன்க்ளூசிவா இருக்கணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கணும். பிளஸ் கவர்னன்ஸ் சிஸ்டம் பொறுப்புள்ளதா நடந்துக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணுங்கிறத மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். தி செகண்ட் திங் இஸ் தட் அடாப்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கணும். ஏன்னா கோவிட்ங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் எல்லா செக்டார்ஸும் திணற ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஷாக்ஸ் வராம இருக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி தங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸை அடாப்டிவ் ஆக்கிக்கணும். பிளஸ் யூனிவர்சலா எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது இருக்கணும். எத்தனை பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்ல வெல்டிடான பர்சனே வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா புவர் செக்ஷன்ஸ்க்கு இது கிடையாது. இதுக்கு தான் ஆயுஷ்மான் பாரத் வந்துட்டு இந்தியா இஸ் ப்ரொவைடிங். பிளஸ் ஸ்ட்ராங் ஆன டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா எல்லாத்தையும் பண்ண முடியும், ஆனா டிஜிட்டல் கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான கண்ட்ரீஸ் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, சவுத் கொரியா அவங்களோட புது டீல 2 பில்லர்ஸை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு டிஜிட்டைசேஷன் பண்ணணும், இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணணும், டீகார்பனைஸ் பண்ணணும். கண்ட்ரிஸ் பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடியவங்க ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவுக்கு வந்துட்டு சஸ்டைனபிள் அப்ரோச்சஸ் கொண்டு வரணும் இன் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் ப்ளூ லெக்கவலிங். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரீசெண்டா தான் சோலார் பவர் பிளானட் வந்து மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சைனா நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெவென்யூ எனர்ஜி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தவிர்த்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும், ஏஷியான் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு முன் வந்து இந்த கிரைசிஸை நம்ம எல்லாரும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போதைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, இல்ல இப்போதைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to enable the countries to secure the support they need to go beyond. இவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி இந்த கோவிட் 2030க்குள்ள இருக்கக்கூடிய லிமிட்ஸ் ஆக்சஸ் பண்ணுமோ அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாம் வரணும், அதுக்கேற்ற மாதிரியான பாலிசிஸ் மாறணும் அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் ஐஎஸ். தேங்க்யூ.